கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு கீழ்ப்படிதல். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் முக்கியமாக மிக கவனிக்கக்கூடியது வேத வசனம் நம்மை வற்புறுத்தக்கூடிய காரியங்கள் என்னென்று பார்க்கும்போது கீழ்ப்படிதல் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது சமூகத்தில் உள்ள விதிகளையும் மற்றும் சட்டங்களையும் மரியாதைக்குரியவைகளை கவனிக்கவும் கடைப்பிடிக்கவும் ஒரு நல் நடத்தைக்கு இது எதிர்பார்க்கும் காரியமாக அமைகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கீழ்ப்படிதல் என்பது ஒரு நல்லொழுக்கம் என்று சொல்ல முடியும். அது நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறும் வரை நடைமுறையில் கடைபிடிப்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம். கீழ்ப்படிதல் மூலம் ஒரு குடும்பம் இணைக்கப்படவும் இனிமையாக சிறந்து இருக்கவும் அது மிகவும் உதவியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி சிறந்த வாழ்க்கைக்கான இராணுவம், காவல்துறை, சிவில், சமூகம் போன்ற அமைப்புகளிலே ஒழுங்கினை முழுமையாய் வளரவும் அதன் நோக்கங்களை அடையவும் உதவுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இது பல ஆன்மீக ஒழுக்கங்களிலும் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஒரு மனிதன் தனது மனைவியும் குழந்தைகளையும் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஒரு தலைவர் தனது துணை அதிகாரி தனக்கு கீழ்ப்படிவார் என எதிர்பார்க்கிறார். வேதாகம் ரீதியாக தேவன் தனது படைப்பினியாகிய மனித குலத்தை ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புவது மட்டுமல்ல, இரண்டாவது உலக அளவில் நாம் கீழ்ப்படி நிமித்தமாக தேவனுடைய சாட்சியாக விளங்க முடியும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கீழ்ப்படிதலுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நாம் அறிவோம். ஒருவரும் அதை புறக்கணிக்க முடியாது. காரணம், அவருடைய கீழ்ப்படிதல் அவ்விதமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இயேசு குழந்தை பருவத்திலிருந்தே கீழ்ப்படிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு தனது வாழ்நாள் முழுவதும் கீழ்ப்படிந்தார். ஒரு முறை அவர் எருசலேம் ஆலயத்தில் தங்கி தேவ ஆலயத்தின் போதகர்களோடு கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். பெற்றோர் அதை அறியாதிருந்தார்கள். பெற்றோர் அவரை தேடி திரும்பி வந்து கடிந்து கொண்ட போது அவர் அவர்களுடன் இணங்கி நசரேத்துக்கு வந்து அவர்களோடு கூட கீழ்ப்படிந்திருந்தார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கீழ்ப்படிதல் நிமித்தமாக ஊழியத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு தனது வாழ்க்கையில் ஒரு தச்சனாகவும் தேவனுடைய குமாரனாகவும் தம்முடைய பரலோக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற கீழ்ப்படிந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தமது மனப்பூர்வ சமர்ப்பணம் அவருடையதாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அவர் உலகத்தின் இரட்சகராய் இருந்த போதிலும் பாராட்டுகளை பெறுவதுடன் உள்மனதில் கர்த்தரில் அன்பு கூர்ந்தவர்களாக இருந்தார் என்றும், அதோடு கூட கர்த்தரில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8:26 சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய தினத்திலே விசுவாசிகளாகிய நாம்
எவ்விதமாக வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுடைய காரியத்தில் நாம் பார்க்கும்போது அவர் பிதாவுக்கு எப்போதுமே கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். எனவே அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி வேறொன்றையும் தாமதமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடி செய்கிறார் என்று யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் எப்படி யாருக்கு எவ்விதமாக கீழ்ப்படுகிறோம் என்பதை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு ஒருபோதும் பிரபலமடைய வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய சீடர்கள் அவர் எதையும் அவர்களுக்கு மறைக்கவில்லை. அவரது போதனைகள் கலப்படமில்லாதிருந்தது. அவர் மறைவான திட்டங்கள் ஒருபோதும் அவர் அவ்விதமான திட்டங்களை வைத்ததில்லை. அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெளிப்படைத்தன்மையாய் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். எனவே இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் செய்வேன் என்றே யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, பாடுகள் நித்தமும் நாம் கீழ்ப்படிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபம் பண்ண நமக்கு மாதிரியாக கற்றுக் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அவர் ஒருவேளை எருசலேமுக்கு போகாது கூட இருந்திருக்கலாம், அல்லது அவர் ஆசாரியரோடு ஒப்புரவாகி காய்பாவுடன் பேரம் பேசி அவர் யூதர்களோடு கலந்துரைத்து இப்பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்திற்கு முன்னிருந்திருக்கலாம், அல்லது பிலாத்து தன்னை விடுதலை செய்யும்படி அவரிடத்தில் வேண்டியிருக்கலாம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தப்பிச் செல்ல சமயம் வாய்த்த போதும் தேவ சித்தம் நிறைவேற தன் சுய விருப்பத்தை புறக்கணித்து இது என்பதுதான் அது கீழ்ப்படிதல். கடினமான சூழ்நிலை மத்தியிலும் உன்னத பலனை பெற்று ஆண்டவரின் விருப்பம் நிறைவேற தம்மை அவர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கீழ்ப்படிக்குரிய காரியங்களை நாம் பார்க்கும்போது நாம் அதிகமாய் சிந்திக்க வேண்டியது ஒன்றாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களும் ஆக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமது முற்பிதா ஆதாம் கீழ்ப்படியாத நிமித்தமாக அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுபோல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 5:19 வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிதல் நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக பெரிய சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே விசுவாசியாகிய நாம் தேவ சமூகத்திலே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.